புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். சில நேரங்களில் போராட்டங்கள் வளையத்துக்கு உள்ள மட்டும் இல்லை, வளையத்துக்கு வெளியிலும் இருக்குது அப்படிங்கிறது முகமது அலி அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்க்க முடியுது. வளையத்துக்குள்ள ஒரு பெரிய குத்துச்சண்டை ஒரு வீரராக உலகம் அறிந்த ஒரு நபர். ஆனால் வளையத்துக்கு வெளியில் அதை விட ஒரு பெரிய போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுங்கிறத ரொம்ப நெருக்கமாக அவருடைய வாழ்க்கையை பார்த்தவங்க படித்தவங்களுக்கு தெரியும். ஒரு கருப்பின மனிதராக அமெரிக்காவிலே வாழ்வதும், அமெரிக்காவிலே ஒரு புகழ்பெற்ற ஒரு நிலையை அடைவதும், அதை தக்க வைத்துக் கொள்வதும் எவ்வளவு கடினமான ஒரு விஷயங்கிறத 1960களில் நான் சொல்கிறேன். எவ்வளோ கடினமான விஷயங்கிறத முகமது அலி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கலாம். கிளேங்கிற ஒரு இயற்பெயரோட இந்த உலகத்தை சந்தித்தவர். ரொம்ப பெரிய இலக்கு, இதை நான் அடையணும், இவ்வளோ பெரிய குத்துச்சண்டையில் ஒரு பெரிய நபராக வரணுங்கிறதுலாம் அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் இருந்த குடும்பம், அவருடைய நிறம், அந்த நிறத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த அரசியல், இதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு இதை போராடக்கூடிய மனப்பக்குவம் கூட இல்லாத ஒரு சின்ன வயசு தான். ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அவருடைய சைக்கிளை ஒருத்தர் திருடிட்டான். அது எப்படியாவது கிடைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறார். அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்து உங்கள் சைக்கிள் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த சைக்கிளை வாங்குறதுக்காக ஸ்டேஷன் வரவருக்கு அந்த சைக்கிள் மேலே இருந்த பெரிய பிரியம், இது யார் திருடினது, இவன் தான் திருடினானான்னு அவன் அடிக்கிறதுக்கு ரொம்ப கோபமாக போனாராம். அப்போ அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை பார்த்து, நீ அடிக்கிற விதம், உன்னுடைய ஃபோர்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது நீ இவனை அடிக்கிறதுக்காக வந்தவில்லை, உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் தான் அவரை கொண்டு போய் இந்த குத்துச்சண்டைக்கான பயிற்சியில் கொண்டு போய் விடுறாராம். அங்கே போய் பயிற்சி எடுக்க ஆரம்பித்தவர் தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு இதுதான் லட்சியம், இதுதான் இலக்குன்னு, அந்த வளையத்துக்குள்ளே குத்துச்சண்டை போடுறது தான் தன்னுடைய சரியான வலிமைன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி போனார். ஆனால் அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. 1960 ரோமில் நடந்த ஒலிம்பிக்கில் குத்துச்சண்டையில் கலந்து தங்கப்பதக்கம் பெற்ற பெருமை அவருக்கு இருந்தாலும், அதுக்கு பின்னால் அவர் நாடு திரும்பி அமெரிக்கா வந்து ஒரு நாள் ஒரு உணவகத்தில் சாப்பிட போகும்போது அந்த உணவகத்துக்கு உள்ளே இருந்தவங்க நிற வெறியோடு அவரை ரொம்ப தவறாக அவரை அணுகி அவர் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. ஒரு பெரிய கோபம் வருது முகமது அலிக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு ஒலிம்பிக்கில் போய் ஒரு தங்கப்பதக்கம் ஜெயிச்சவனா, ஆனால் இந்த நாட்டுக்காக ஜெயிச்சவன் தானா, ஆனாலும் என்னுடைய நிறம் இவங்களை ஏதோ ஏற்றுக்க முடியாமல் இன்னும் நிறுத்துதேன்னு பார்த்தார். அப்போ தான் அவர் யோசித்தார், நான் போராட வேண்டியது வட்டத்துக்கு உள்ள மட்டும் இல்லை, நான் போராட வேண்டியது அந்த வளையத்துக்கும் வெளியிலன்றதை அவர் முடிவு பண்ணார். தான் வாங்கின பதக்கத்தை ஆற்றில் எறிந்தார்னு அவரே பதிவு செய்கிறார் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது. அவ்வளவு கோபம் அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் ஒரு விஷயத்தை நின்று யோசித்தார், இந்த நிறமோ இல்லை வேற எதுவோ இங்கே ஏற்றத்தாழ்வுகளை ஒருபோதும் இந்த சமுதாயத்தில் உருவாக்காதுங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினச்சார். எந்த மக்கள் தன்னை வெறுக்கிறார்களோ அந்த மக்கள் தன்னை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார். அதுக்கு பின்னால் நடந்த ஒவ்வொரு போட்டிகளிலும், அதுவும் குறிப்பாக உலக சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்டு, இதற்கு முன்னால் உலக சாம்பியன்ஷிப்பாக இருந்த ஒரு பெரிய நபர், அவரை வீழ்த்துறதெல்லாம் யாராலையுமே முடியாதுன்னு நினச்ச போது ஒரு 22 வயசு சின்ன பையன் அந்த வளையத்துக்குள்ளே வந்து நிற்கிறான். பெரிய உலக சாம்பியன்ஷிப்பாக இவர் அப்படின்னு சொன்னவரை ஒரு 22 வயசு பையன் ரொம்ப சாதாரணமாக அடித்து வீழ்த்துறான். எந்த அமெரிக்கர்கள் நிறத்தை காட்டி அவர் தங்கப்பதக்கம் வென்ற பின்னும் கூட அவரை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டாங்களோ, அந்த அமெரிக்கர்கள் அவரை தன்னுடைய டிஷர்ட்லேயும் தங்களுடைய ஒரு பேனர்லேயும் போஸ்டர்லேயும் பெரிய பெரிய பிராண்டடில் அவருடைய முகங்களாக கொண்டு வந்து கொண்டாடும்படி செஞ்சார் முகமது அலி. அவருடைய இந்த செயலை நான் ரொம்ப ரசிக்கிறது உண்டு. ஏன்னா யார் நம்மளை கொண்டாட மறுக்கிறாங்களோ, யார் நம்ம ஏற்றுக்க தயங்குறாங்களோ, அவங்களுக்கு திரும்ப எதிராக செயல்படுறது இல்லை வெற்றி, இல்லை அவங்கள புறக்கணிக்கிறது இல்லை வெற்றி. எந்த கூட்டம் நம்மை ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறதோ அந்த கூட்டமே நம்முடைய பெயரை சொல்லி வாழ்த்தும் அந்த நிலைக்கு கொண்டு போவது தான் உண்மையான வெற்றி என்றால், அந்த வெற்றியை அடைந்தவர் முகமது அலி என்பது நம்ம அவர் வாழ்க்கையில் பார்க்குற ஒரு பெரிய விஷயம். ஒரு பக்கம் ஒரு வீரன்னா, இன்னொரு பக்கம் மிகச் சரியான ஒரு நபருங்கிறதும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் காமிச்சிருக்கார். வியட்நாம் அமெரிக்காக்குள்ள பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் வியட்நாமுடைய இராணுவத்தில் சேர்வதற்கான ஒரு நல்ல பதவி கொடுத்து அவர் அழைத்த போது நான் வரமாட்டேன்னிட்டார். இதில் கோபமடைஞ்ச அந்த அமெரிக்க அரசு அவருக்கு கொடுத்த பதக்கத்தை திரும்ப பெற்றது, அவரை 3 வருஷம் கொண்டு போய் சிறையில் போட்டது. இவ்வளவுக்கு பின்னும் வெளியே வந்தும் கூட தன்னுடைய கொள்கைங்கிறதுலையும் எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காம இருந்தவர் தான் முகமது அலி. யார் ஒருத்தர் நல்ல கொள்கையும், யார் ஒருத்தர்
ரொம்ப கடினமான சூழல்களை ரொம்ப சரியாக எதிர்கொள்ளக்கூடிய திறனும் இருக்கோ, அவங்க எல்லோரும் முகமது அலி போல இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஒரு நிலையான பெயரை பெறுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.